இந்த போகர் சித்தாந்த சபையில என்ன மாதிரியான ரகசியங்கள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உள்ளுக்குள்ள போய் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. கேட்டதையெல்லாம் கொடுக்கும், நாம நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குங்கிறதுனால அதுக்கு நாம காமதேனு பெட்டகம்னு பேர் வச்சிருக்கிறோம். அதுல என்ன பொருட்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனஞ்சயன் விபூதி அப்படிங்கிற ஒரு பொருளும், காமதேனுவுக்கான எந்திரம், சொக்க தங்கம், அதுக்கு தான் சில டெக்னிக் வச்சுருக்கோம். எல்லா இடங்கள்லையும் போனால் தீபம் போடுவீங்க, பூ போடுவீங்க, இல்லை ஏதாவது காணிக்கை பொருள் கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டுதல் நடந்தால் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வருவீங்க. இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இங்கே உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் கூட ஒரு முத்திரையும் ஒரு மந்திரத்தையும் வச்சு இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே உங்கள் ப்ரேயரை வைங்க. வச்சிங்கன்னா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அறிவியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மூலாதாரத்துல தான் குண்டலினி உறங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி வெளிப்படையும் பொழுது யானையினுடைய பிளிரல் ஓசை கேட்கும் அப்படிங்கிறது யோகத்தின் முதல் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம். அந்த யானை முகன் யாரு அப்படின்னா, அந்த யானை முகத்தை நமக்கு உணர்த்தி கொடுக்கறது யாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தனஞ்சயனை தான் சொல்லுவோம். யார் என் முயற்சி, என் எண்ணங்கள் பலப்படணும், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, சின்ன சின்ன குறை இருக்குது, என்னோட எண்ணங்கள் நடக்க தாமதமாகிற மாதிரி தெரியுதுங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக பக்தர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட கடம்ப மரம், வில்வத்திலேயே ராஜவில்வம், மகாவில்வம், அரசமரம் உங்களுக்கே தெரியும், மரங்களுக்கெல்லாம் அரசன், அது இருக்கும். பிரம்மாவுக்கு உரியன்னு சொன்ன வன்னி மரம் இருக்கும். பெருமாளுக்கு உரிய நெல்லி மரம் இருக்கும். எங்க அதிகப்படியான சித்தர்கள் வாசம் இருக்கிறதோ, எங்க அதிகப்படியான தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்குதோ, அந்த இடத்துல இந்த மரம் இயல்பாகவே யாருக்காவது தோணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்ன நோக்கத்தினால ஐயன் நம்ம கிட்ட இதை உத்தரவா கொடுத்தாருங்க நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல தலவிருட்சமா இதை வைக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் இங்க வச்சிருக்கோம். இது வளரும் போது நீயும் வளர்வாயின்னு சொன்னாங்க. அதை லைவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய மக்கள் இந்த இடத்துக்கு நல்லா வளரணுங்கிற ஆசையிலையும் அதை வச்சிருக்கிறோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அமரப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல போகர் வசீகரன் ஐயாவுடைய போகர் சித்தாந்த சபையில இருக்கும். இந்த இடத்துல நிறைய சிறப்புகள் இருக்கு. இங்க போகிற மக்களினுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ஏற்கனவே நம்முடைய நேர்காணல நிறைய பகிர்ந்திருக்காரு. ஒவ்வொரு தடவையுமே அவர் இந்த இடத்துக்கு வாங்க புரியும், இந்த இடத்துக்கு வாங்க புரியும்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த போகர் சித்தாந்த சபையில என்ன மாதிரியான ரகசியங்கள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உள்ளுக்குள்ள போய் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஓம் ரே தனஞ்சயனை போற்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். ஐயா நீங்கள் நம்ம நேர்காணலில் நிறைய தடவை என் இடத்துக்கு பாருங்க தெரியும்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு வந்த உடனே நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அதுவுமே அந்த மன நிறைவு நிம்மதின்னு சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல அவ்வளோ அழகாக கிடைக்குது. ரொம்ப நன்றி முதல்ல எங்களை இந்த இடத்துக்கு அழைச்சதுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. பொதுவாகவே நிறைய கோயில்களுக்கு போயிருக்கோம், நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த போகர் அதிஷ்டானம், இங்கே போகரை தரிசிக்கும் பொழுதே ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கு. அந்த அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு இடமாவே இருக்கு இந்த போகர் அதிஷ்டானம். இதை பத்தின சிறப்புகள் சொல்லுங்கய்யா. ஆக்சுவலாக எல்லா கோயிலுமே பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். மக்களை வரவழைக்கணும், விழா காலங்களில் சேர்க்கணும், இயற்கை பேரிடர் காலங்களில் அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கணும், விழா காலங்களில் மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும். இந்த மாதிரி பல தேவைகளுக்காக ஆன்மீகம் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும். இறைவனை பற்றிய தேடலில் அவங்களுக்கு ஒரு அடையாளம்,
எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. இதுக்காக இப்படி பல நோக்கங்களுக்காக கோவில்கள் வந்து உருவாச்சு. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் அடுத்து எப்படி நகர்றது அப்படின்னு ஒரு தேடல், ஒரு குழப்பம் வரும் பொழுது மனதை அமைதிப்படுத்தி நாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வேண்டியும் கோவில். ஆனால் நாம் மாற்றி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சித்தர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, அகமே புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எண்ணம் வந்து செழிப்படைகிறதுக்கும் அந்த எண்ணம் வந்து வலுப்பெறதுக்கும் ஒரு சூத்திரம் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், நம்முடைய எண்ணம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக வழிபாடு, மந்திரங்கள், முத்திரைகள், யோகா இந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாதனம் நமக்கு தேவைப்படுது. அப்படி யோசிக்கும்போது நம்முடைய பாரம்பரிய அந்த கலாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுக்குற சில டெக்னிக்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மற்ற கோவில்கள் மாதிரி போகர் அதிஷ்டானம் இல்லை. அதே தான். இப்போ மற்ற கோவில்கள் உருவானதுக்கும் இது உருவானதுக்கும் பின்னால் ஒரு சின்னதாக ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, இங்கே ஒரு காமதேனு பெட்டகம் அப்படிங்கிற ஒன்றை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நாங்களே வந்து வந்த உடனே வந்து இடத்த சுற்றி பார்த்தோம். அப்போ வந்து சித்தர்கள் அருளிய அந்த காமதேனு பெட்டகம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த பெட்டகத்தினுடைய சிறப்புகள் என்னங்கய்யா? காமதேனு பெட்டகம் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் செய்யப்படலை. ஆனால் அதில் இருக்கிற நாம் வச்சிருக்கிற பொருட்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும், நாம் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்குங்கிறதுனால அதுக்கு நாம் காமதேனு பெட்டகம்னு பேர் வச்சுருக்கிறோம். அதில் என்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஞ்சயன் விபூதி அப்படிங்கிற ஒரு பொருளும், காமதேனுவுக்கான எந்திரம், சொக்க தங்கம், வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், தர்ப்பை, இந்த மாதிரி பொருளோட பெயர் சொல்ல முடியாத ஒரு 3 பொருள். இது எல்லாம் சேர்ந்து இந்த அளவீட்டில் வைக்கணுங்கிற கணக்கோட சுத்தமான காட்டன் துணியில் கஸ்தூரி மஞ்சளில் தோய்த்து, அதாவது நனைச்சி அதில் பொதிஞ்சு உள்ள வச்சிருக்கிறோம். இதை வச்சு 180 நாட்கள் நிறைவடைந்தால் அதில் ஜீவன் உருவாகும். அந்த ஜீவன் உருவானதுக்கப்புறம் இங்கே நடத்தக்கூடிய பிரார்த்தனை, அதாவது உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணும், வேகமாக நடத்த சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அறிவியல். சரியாக சொல்லணும்னா, கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் இங்கே நடக்கிறது, இங்கே பிரார்த்தனை பண்ணால் எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லாமல் அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலுமே உங்கள் எண்ணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். கோவிலில் இருக்கிறதுக்கு தீர்மானிக்காது. இது எங்கேயுமே இதுதான் உண்மையிலேயே நம்ம திறந்த மனதோடு சொல்லணும். அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் உங்கள் எண்ணம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அந்த கோயிலில் போய் நின்று நம்ம உருப்படுவோமோ உருப்பட மாட்டோமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நான் சூப்பராக இருப்பேன் எப்படி நான் நினைக்கலாம். ஆனால் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அங்கே நடக்குமே ஒழிய, உங்கள் மேலே இறக்கப்பட்ட இந்த இயற்கை வந்து மனசுக்குள்ளே ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் நினச்சது ஒன்று, நாம் அதை திருத்திக்குவோம் அப்படின்னு அந்த சக்தி நினைக்காது. ஆனால் இங்கே நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அந்த நினப்பை பூஸ்ட் பண்ணி விட்டு வேகமாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு அந்த எனர்ஜி சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் சில டெக்னிக் வச்சுருக்கோம். எல்லா இடங்கள்லையும் போனால் தீபம் போடுவீங்க, பூ போடுவீங்க, இல்லை ஏதாவது காணிக்கை பொருள் கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு வேண்டுதல் நடந்தால் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வருவீங்க. இங்கே அப்படியெல்லாம் இல்லை. இங்கே வந்து உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் கூட ஒரு முத்திரையும் ஒரு மந்திரத்தையும் வச்சு இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த ஜெபத்தை பண்ணிக்கிட்டே உங்கள் ப்ரேயரை வச்சிங்கன்னா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அறிவியல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயில்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரியான எதுவுமே இங்கே பண்ணியிருக்க மாட்டோம். என்ன காரணம்னா, அந்த கோவிலோட மனநிலையிலேருந்து வெளியில் வரட்டும், இதில் இருக்க அறிவியலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டுங்கிற நோக்கத்தில் நாம் என்ன பண்ணிட்டோம், கோவில்னு தெரியாத அளவுக்கு ஆனால் இதில் இருக்கிற அறிவியலை மட்டும் தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு தான் இதை உருவாக்கி வச்சுருப்போம். அப்போ அந்த காமதேனு பெட்டகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி, இந்த போகருடைய திருமேனிக்கு நேர் கீழே நாம் அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறோம். போகர் நமக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர், நம்முடைய மானசீக குரு, நமக்கு தாயுமான சுவாமி போன்றவர் அப்படிங்கிறதுனால அந்த பெட்டகத்துக்கு மேலே அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக அவருடைய சிலையை வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த சிலையில் விஷயம் இல்லை, சிலைக்கு நேர் கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டகத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது. அப்போ இங்கே வர்றவங்க மன அமைதியோட ஒரு இடத்துல உட்காந்து இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய முத்திரையை, அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மந்திரத்தை இங்கே உட்காந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இதுக்குன்னு உள்ள முறையில் அவங்க அதை செய்கிறாங்க. அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 7 வாரம் அப்படின்னு வச்சுக்கோமே, எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நடக்கும்.
இது எதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான நல்ல வழியும் இருக்குது, தீய வழிகளும் இருக்குது. அந்த சம்பாதிச்ச பணத்தை நான் என் விருப்பப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியம் அப்படிங்கிற ஒன்றை சேர்த்துருந்தா மட்டும்தான் அது எனக்கு சொந்தம். அந்த கான்செப்டை நான் கையில் எடுக்கிறேன். அப்போ என்ன நினைக்கிறேன், இங்கே வர்றவங்களுக்கு அவங்களோட மனக்குறை தீரணும், அவங்களுடைய பிரார்த்தனை நடக்கணும். நடந்து என்கிட்ட சொல்லணும்னு கூட இல்லை, அவங்களுடைய இருப்பிடத்திலேயே அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அந்த கணக்கு நமக்கு வந்து சேரட்டும். இது உருவாகணும்னு யார் யாரெல்லாம் துணையாக நின்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும். அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கட்டும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையாக மனநிறைவோட ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான தூக்கம்னு இது உருவாகணும்னு நினச்சி ஆசைப்பட்ட அத்தனை பேருக்கும் இங்கே வந்து எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு நினைக்கிற அந்த சந்தோஷம் புண்ணிய கணக்காக சேரட்டுங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான். கண்டிப்பாக நம்ம பிறந்துட்டோம், ஒரு சாதிச்சோன்னு ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை உருவாக்கி வச்சு. இப்போ நாங்கள் இங்கே போகரை பார்க்கும் பொழுது போகருக்கு பக்கத்தில் வந்து பிள்ளையார், காமதேனு, மகாமேரு அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வச்சுருக்கீங்க. இந்த டீட்டெயிலிங்லாம் எதுக்காகங்க ஐயா? காமதேனுங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தனஞ்சயன் என்ற காற்றினுடைய 1000 மடங்கு வலிமை அப்படிங்கிறது காமதேனு. அதனால் அதை நினைவுபடுத்துறதுக்காக காமதேனுடைய ஒரு சின்ன குட்டி சிலை. இப்போ தனஞ்சயன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனஞ்சயனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அவருக்கு விநாயகன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. விநாயகன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், துதிக்கையோட ஒரு முகம், யானை முகம். அந்த முகம் நமக்கு இந்த இடத்துல தனஞ்சயனுடைய ஆற்றல் நிரம்பி இருக்குன்னு நினைவுபடுத்துறதுக்கு அது. எல்லாரும் விநாயகரை வேற ஒரு கோணத்தில் சொல்லுவாங்க. நாம் சொல்கிறது விநாயகன் ஆனை முகம். அப்படின்னா முகம்னா தொடக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனை முகம் விநாயகன் எங்கே இருப்பார்னா மூலாதாரத்தில் இருப்பார்னு சொல்லுவாங்க. இந்த மூலாதாரத்தில் தான் குண்டலினி உறங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த குண்டலினி வெளிப்படையும் பொழுது யானையினுடைய பிளிரல் ஓசை கேட்கும் அப்படிங்கிறது யோகத்தின் முதல் தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம். அந்த யானையினுடைய பிளிரல் தொடங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அதை யானை முகம்னு சொல்லுவாங்க. அந்த யானை முகன் யாரு அப்படின்னா, அந்த யானை முகத்தை நமக்கு உணர்த்தி கொடுக்கறது யாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தனஞ்சயனை தான் சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே தனஞ்சயன், தனஞ்சயனுடைய அடையாளம், தனஞ்சயன்கிற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மேரு, இதை மட்டும்தான் இங்கே முன்னால் வச்சுருப்போம். இதுக்கு பின்னால் இருக்க ரகசியத்தை நமக்கு அடையாளம் காட்டுங்கிற அடிப்படையில் மட்டும்தான் அங்கே வச்சுருப்போம். நாங்கள் வந்து கோவில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து வெளியில் வரணும்னு தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது மற்ற இடங்கள்லாம் வெள்ளை கலரில் இருக்கும் விபூதி, இங்கே வந்து நீங்கள் சாம்பல் நிறத்தில் இது பண்ணுறீங்க. இங்கே விபூதிங்கிறது வந்து அந்த பிரசாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற நோக்கத்திலேயோ இல்லை விபூதியை பேக்கெட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயோ இல்லாமல், கொடுக்குற விபூதி கூட சுத்தமான பசுஞ்சாண விபூதியாக இருக்கணும். அதாவது நாட்டு பசுவினுடைய அந்த சாணத்தை காய வைத்து முறையாக எரித்து கிடைக்கப்பட்ட அந்த சாம்பலை மட்டும்தான் இங்கே வச்சுருப்போம். இந்த சாம்பலுமே சாதாரணமாக எடுத்து பூசினாலோ இல்லை சாம்பலை சாதாரணமாக எடுத்து காய்கறிகளை கழுவுற தண்ணியில் போட்டு அந்த காய்கறிகளை சுத்தப்படுத்துறது இல்லை வயல்களில் யூஸ் பண்ணுறேன்னு மல்டி பர்பஸாக இந்த சாம்பலை முறையாக சொல்லணும்னா அறிவியல் பிரகாரம் யூஸ் பண்ணுறதுக்கு அது பயன்படுங்கிற மாதிரி இதை வச்சுருக்குறாங்க. இது சரியாக சொல்லணும்னா இது ஒரு ஒரிஜினல் விபூதி அப்படின்னு சொல்லலாம். சார், பொதுவாக வந்து இப்போ இருக்க காலகட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நான் புதுசாக ஒரு கோவில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் இந்த விஷயத்த வந்து நான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிடுச்சு சார். நாங்களுமே வந்து போய் ஒரு இடத்துல நிம்மதியாக சாமி கும்பிட்டு வரணும் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இவங்க பணத்துக்கு என்ன பண்ணுறாங்களோ அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மக்களுக்கு இயல்பாகவே இருக்குது. நீங்கள் கேட்குறோன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து எல்லாருக்கும் தோன்றது இயற்கை தான். ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னா அதன் பேரில் கூட்டம், அந்த கூட்டத்தின் பேரில் வருமானம் அப்படின்னு யோசிக்கிறது இயற்கை தான். பட் இங்கே கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கான பில்டப் எதுவுமே இங்கே இருக்காது. நீங்கள் வந்த உடனே தீபாரணை காட்டுறதுக்கு ஒரு ஆள், தீபாரணை காட்டினோடனே பிரசாதம் கொடுக்கறதுக்கு, பிரசாதம் குடித்தோடனே இதுதான் ஸ்பெஷல், இப்படி இப்படி பண்ணுங்க, இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே முக்கியமே இங்கே இருக்கக்கூடிய அறிவியலை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எதுக்காக? உங்களுடைய எண்ணங்களை பலப்படுத்திக்கணும். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதை வேகமாக நடத்திக்கணும். இதுதான் இங்கே நோக்கமே ஒழிய இதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எந்த பில்டப்புமே இருக்காது. இதில் ஒரு தீபம் ஏற்றியிருந்தோம்னா கூட அந்த தீபத்தில் கூட ஒரு அறிவியல் வச்சுருக்கோம். அந்த தீபத்தில் நெய் மற்றும் விளக்கெண்ணெய்
குருவோட ஆகர்ஷணம் இருக்கிறதுக்காக நெய் மற்றும் விளக்கெண்ணெய் கலந்து தான் அந்த தீபத்தில் ஏற்றிருப்போம். அந்த தீபத்தில் ஒரு துளி அளவு வசம்பு பொடியும் ஒரு துளி அளவு லவங்கப்பட்ட பொடியும் கலந்து தான் அந்த தீபத்தை ஏற்றி வச்சுருப்போம். அந்த தீபம் எரிய அந்த தீபத்திலேருந்து இருக்கக்கூடிய வாசனையும் சேர்ந்து வரக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நோக்கமே ஒழிய, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே வந்து பணத்தை வாங்குறதுக்கான எந்த செட்டப்புமே இங்கே இருக்காது. ஃப்ரீயாக நீங்கள் வரலாம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் இதை பற்றி விவரம் ஒன்றும் இல்லை, எல்லாமே இங்கே டீட்டெயில் இருக்கும். அதை தெரிஞ்சு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி ப்ரேயர் பண்ணிட்டு போனால் அந்த ப்ரேயர் நடக்கும். அது மட்டும்தான் இங்கே நோக்கமே ஒழிய வேறு எந்த நோக்கமே இங்கே இருக்காது. திரும்பவும் ஒரு வார்த்தை நினைவுபடுத்துகிறேன், இதுக்கு பின்னால் ஒருத்தருக்கு நன்மை நடக்குதுன்னா அந்த நன்மை நமக்கு புண்ணியமாக வந்து சேரட்டுங்கிறது மட்டும்தான் இங்கே நோக்கம். கண்டிப்பாக ஐயா. இப்போ பொதுவாக வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சித்தர் பீடம் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கும். இந்த கிழமையில் வாங்க, இன்றைக்கி வந்து சிறப்பான அபிஷேகம் நடக்கும், இந்தந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து நம்முடைய போகர் அதிஷ்டானம்க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் வர்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும், எப்போ வரணும்? இங்கே அந்த மாதிரி விதிமுறைகள் நம்ம எதுவுமே வச்சுக்கல. நீங்கள் வந்தால் போதும், வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனால் போதும் அப்படிங்கிறது தான் இங்கே ரூலே. அதை தாண்டி இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சில ஸ்பெஷல் இருக்குது, அதை சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற அந்த பெருமானுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை உபயோகப்படுத்தின வஸ்திரத்தை திரும்ப உபயோகப்படுத்தினதில்லை இயல்பாகவே. அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அதில் புதிய வஸ்திரம் தான் சாத்துப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்று. அடுத்தது, தினம்தோறும் அபிஷேகம் அந்த மாதிரி வேலை இங்கே இருக்காது. வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை காலையில் குரு ஓரையில் மட்டும்தான் இங்கே அபிஷேகம் அப்படின்னு நடக்கும். அதுலேயும் எல்லா கோவில்களையும் இருக்கிற மாதிரி இந்த பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீ அபிஷேகம் இருக்காது. மூலிகை பொடிகளால் மட்டும்தான் இங்கே அபிஷேகமே நடக்கும். வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர், கோரைக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, இந்த மாதிரி மூலிகை வர்க்கங்களால் மட்டும்தான் இங்கே அபிஷேகமே நடக்கும் வாரத்திற்கு ஒரு முறை. சார், பொதுவாக வந்து அபிஷேகம் அப்படின்னாலே எங்களை பொறுத்தவரையும் வந்து பால், தேன், தயிர், விபூதி, மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரியான அபிஷேகம் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிற அந்த அபிஷேக பொடி, மூலிகை பொடி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது எதனாலங்கய்யா? இது வந்து நல்ல நிஜத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த காமதேனு பெட்டகத்தினுடைய அந்த வீரியத்தை இந்த மூலிகை பொடிகளுடைய வாசனை அதிகப்படுத்தி கொடுக்கட்டும். இதுதான் இங்கே நோக்கமே ஒழிய ஒரு அபிஷேகத்தை பிரதானப்படுத்தணுங்கிறது இங்கே நோக்கம் இல்லை. இந்த மூலிகை பொடியினுடைய அந்த வாசனை, மூலிகை பொடியினுடைய அந்த வீரியம், இதிலிருந்து புறப்படக்கூடிய அந்த எனர்ஜியினுடைய வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான். வருஷத்துக்கு ஒரு முறை வைகாசி பரணியில் பெருமானுக்கு வந்து குரு பூஜை நடத்துவோம். அந்த அன்னைக்குமே எல்லாமே வாசனாதி திரவியங்கள் மட்டும்தான் இங்கே அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவோமே ஒழிய பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், இந்த மாதிரி விஷயங்களை அதில் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அந்த அபிஷேகத்தை விட மூலிகை வர்க்கங்களை பயன்படுத்தினா இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க அந்த பொருளுடைய அந்த வீரியம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகும், அது இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும் அப்படிங்கிறது தான் எங்கள் நோக்கம். இந்த இடத்த பற்றி நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமும் ரொம்ப புதுமையான பல விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இன்னும் என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் வச்சுருக்கீங்க? இங்கே ஒரே ஒன்று தான், வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை குரு ஓரையில் இங்கே அபிஷேகம் நடக்கும் மூலிகை வர்க்கங்களால். அது போக மாதத்திற்கு இருமுறை அமாவாசை திதியிலும் பௌர்ணமி திதியிலும் ஒரு யாகம் நடக்கும். நீங்கள் யாகம்னா என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, சாதாரணமாக ஒரு யாகம், அதை சுற்றி கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறது, அந்த யாகம் முடிஞ்சோடனே பிரசாதம் வாங்குறது, இல்லை எந்திரங்கள் வாங்குறது, இல்லை ஏதாவது தாயத்து வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது, இந்த மாதிரி யோசித்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி யோசனை இருக்கிறவங்க இங்கே வராதிங்க. காரணம் என்னென்னா, இங்கே யாகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வெறும் 3 மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லுவோம். அதுவும் வந்து சும்மா உட்காந்துட்டு போகிறீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் சொல்கிற மந்திரத்தை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லணும். அதே போல் யாகத்தில் குறிப்பிட்டு ஒரு 20 வகையான மூலிகை வர்க்கங்களை மட்டும்தான் அதில் போடவும் செய்வோம். அந்த மூலிகை வர்க்கங்களை போடும்போது அந்த மந்திரத்தை நீங்களும் சேர்ந்து சொன்னீங்க அப்படின்னா இந்த யாகம் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும், நல்ல பயன் தரும். ஆனால் யாகத்தில் சும்மா உட்காந்து ஏதாவது பலன் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயன்படாது. வரணும், நீங்களும் ஜெபம் பண்ணணும். முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம், நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். முடிஞ்ச உடனே பிரசாதம் கிடைக்கும், ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்வாங்கங்கிறவங்களுக்கு இங்கே இடம் இல்லை. இங்கே வந்தால் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த எஃபோர்ட்டுக்கு இந்த இடம் சப்போர்ட் பண்ணும். இதுதான் இங்கே அறிவியல். ஏன்னா கோவில் யாகம் அப்படின்னா மக்களுக்கு என்ன தோணுன்னா, கோவிலுக்குன்னு ஒரு மனநிலை வச்சுருப்பாங்க, யாகத்துக்குன்னு ஒரு மனநிலை வச்சுருப்பாங்க. அந்த மனநிலைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை.
யார் என் முயற்சி என் எண்ணங்கள் பலப்படணும், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, சின்ன சின்ன குறை இருக்குது, என் எண்ணங்கள் பலம் பெறலை, என்னோடய எண்ணங்கள் நடக்க தாமதமாகிற மாதிரி தெரியுதுங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணும். அவங்கள நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்றோம். உங்கள் வாழ்க்கையை குறையில்லாத சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ்ந்துக்கோங்கன்னு தான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்கிறோம். சார், நாங்களுமே இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து பார்த்தா அப்படியே சுற்றியும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வகையான மரமாக இருக்குது. பல அறிவியல் காரணங்கள் அந்த மரங்கள்லையுமே இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த மரத்தை பற்றி எங்களுக்கு சொல்கிறீங்களாங்கய்யா? ஆக்சுவலாக விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிற சாஸ்திர நூலில் வேருக்கு நீரூற்று விருட்சம் வளர்வதை போல் நீயும் வளர்வாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துருக்குறேன். அந்த வேருக்கு நீர் ஊற்றுறது அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, எல்லா மரத்துக்குமே ஜீவன் இருக்குது. அதைத்தான் விருட்ச சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஜீவன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த அதிஷ்டானத்துக்கு நேர் பின்னால் பிராய் மரம் அப்படின்னு ஒரு மரம் வச்சுருக்கோம். அந்த மரத்தை இன்னும் பலருக்கும் பயன்படும்படியாக ஒரு வார்த்தையால் சொல்லுவாங்க, மின்னல் மரம்னு சொல்லிட்டு. அந்த மரம் இருக்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மின்னல் மூலமாக பாதிப்புகள் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மரம் வளருது அப்படின்னா அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த இடத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும்படியாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மரங்கள் என்ன? ஒரு மனிதனோட உச்சந்தலை சகசிர தளம்னு சொல்லுவாங்க. ஒரு உபகரணம் இருக்குது அப்படின்னா அது மகிழம்பூ மரம்னு சொல்லுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், மகிழம்பூ நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம். பன்னீர் புஷ்பம்னு ஒரு மரம் இருக்குது. ஐயா, நீங்கள் இந்த மரத்து பேரெல்லாம் சொல்ல சொல்ல எந்த மரம்னு எங்களுக்கு இதாக அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். மருத மரம்னு ஒரு மரம் இருக்குது. உலகத்திலே ஹார்ட்ல இருந்து போகக்கூடிய பம்பில் எந்த மாதிரி அடப்புகள் இருந்தாலும் அதை தீக்கிற ஒரே மரம் மருத மரத்து பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மருத மரம் இருக்கிற இடத்துலேருந்து 300 மீட்டர் தூரத்துக்கு காற்றுல இருக்கிற எல்லா கழிவுகளும் விலைக்கு காற்றே சுத்தமாகும்னு சொல்லுவாங்க. அந்த மருத மரம் வச்சுருக்கிறோம். சில அபூர்வமான எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய திருவோட்டு மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரிஜாதம், தேவலோக பூன்னு சொல்லுவாங்க. அந்த பாரிஜாதம் இந்த இடத்துக்குன்னு ஸ்தல விருட்சமாக பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்திய நாகலிங்க மரம். பொதுவாக நாகலிங்க மரத்தை நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியாது. சில தெய்வீக எனர்ஜி இருக்கக்கூடிய சில இடங்களில் மட்டும்தான் அந்த நாகலிங்க மரம் இருக்கும். இங்கே நாகலிங்க மரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததாக பக்தர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட கடம்ப மரம். வில்வத்திலே ராஜவில்வம், மகாவில்வம், அரசமரம் உங்களுக்கே தெரியும், மரங்களுக்கெல்லாம் அரசன், அது இருக்கும். பிரம்மாவுக்கு உரியன்னு சொன்ன வன்னி மரம் இருக்கும். பெருமாளுக்கு உரிய நெல்லி மரம் இருக்கும். இப்படி மிகவும் புனிதப்படுத்தப்பட்ட மரங்கள் அத்தனையுமே இங்கே இருக்கும். நீங்கள் ஒரு மரத்தை சொல்லாமல் விட்டீங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம், தமிழகத்தில் குறிப்பாக ருத்ராட்சம் வளர்றது அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல தான். இங்கே அதையும் நாங்கள் பார்த்தோம். இங்கே ருத்ராட்ச மரமும் இருக்குது. எல்லாவற்றையும் விட லக்ஷ்மி தருன்னு ஒரு அற்புதமான மரம் இருக்குது. புத்திர சஞ்சீவினின்னு ஒரு மரம் இருக்குது. மலைவேம்பு, இந்த மாதிரி எல்லா மரங்களுமே இந்த இடத்தை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்கணும்னு. சும்மா பார்த்தீங்கன்னாலே தளதளன்னு அழகாக வளர்ந்துருக்கும். இதுக்கு நாங்கள் எந்த மருந்தும் இருக்கிறதில்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் அதுக்கு உணவு. அதில் அழகாக சிரிக்கிற மாதிரியே இருக்கும் எல்லா மரங்களும். அப்போ இது எதுக்காக அப்படின்னு கேளுங்க. எண்ணங்கள் பலப்படணும்னு ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு இயற்கையும் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த இயற்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ அமைப்புகளையும் நம்ம இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், பாருங்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்கும் பொழுது பொதுவாக சொல்லுவாங்க அமேசான் காடுகளின் அரிய வகை மூலிகைன்னு. அதையும் விட அதிகப்படியான மூலிகை நீங்கள் வச்சுருக்கீங்க. பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமோடு இருக்கோங்கய்யா. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ருத்ராட்ச மரம். ரொம்ப அபூர்வமான மரம், பல இடங்களில் பார்க்க முடியாது. இந்த இடத்துல நம்ம இடத்துல அழகாக வளர்ந்துருக்கு. பார்த்துங்க, சின்ன செடியாக வச்சுருந்தோம், பெருசாக வந்திருக்கு. இது ருத்ராட்ச மரம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த மரம் பிரம்மாவுக்குரிய மரம்னு சொல்லுவாங்க. வன்னி மரம், இதுவும் ரொம்ப புனிதமான மரம். இதுவும் நம்ம இடத்துல இருக்குது, பார்த்துக்கோங்க. இது பெருமாளுக்குரிய நெல்லி மரம். வன்னி, பெருமாளுக்குரிய நெல்லி ரெண்டும் பக்கத்தில் வச்சுருக்கோம், பார்த்துக்குங்க. இது ஆக்சுவலாக வெள்ளருக்கு மரம்னு சொல்லுவாங்க. இது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இது இருக்கிற இடத்துல எதிர்மறை சக்திகள் பக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது மரங்களுக்கெல்லாம் அரச மரம். ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. சார், இங்கே இருக்க மற்ற மரங்கள் எல்லாம் பற்றி சொன்னீங்க. ஆனால் இந்த மரம் ரொம்ப ஸ்பெஷலான மரம். போகரையாவே உங்களுடைய கனவுல இந்த மரத்தை வைக்க சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. சொல்லுங்கள் இந்த மரத்தை பற்றின சிறப்பு. ஆக்சுவலாக இது பேர் நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் ரொம்ப ரேராக ஒரு சில ஆலயங்களில் தான் இருக்கும்.
எங்கே தெய்வீகமான ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தேடி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். பெருமான் வந்து நம்மக்கிட்ட சொன்னதனோட அடிப்படையில் அவருக்கு நேர் எதிர்த்த மாதிரி இருக்கணுங்கிறதுனால இந்த இடத்துல இந்த நாகலிங்க மரத்தை வச்சுருக்கிறோம். இதனுடைய சிறப்புகள் என்னங்கய்யா? நாகலிங்க மரத்தை பற்றி சொல்லணும்னா அது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மருத்துவம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மரத்தோட ஸ்பெஷல் அப்படின்னா எங்கே அதிகப்படியான சித்தர்கள் வாசம் இருக்கிறதோ, எங்கே அதிகப்படியான தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்குதோ அந்த இடத்துல இந்த மரம் இயல்பாகவே யாருக்காவது தோணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன நோக்கத்தினால ஐயன் நம்மக்கிட்ட இதை உத்தரவாக கொடுத்தாருங்க நமக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஸ்தல விருட்சமாக இதை வைக்கணும்னு சொன்னதின் அடிப்படையில் இங்கே வச்சுருக்கோம். இது வளரும்போது நீயும் வளருவாயின்னு சொன்னாங்க. அதை லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய மக்களும் இந்த இடத்துக்கு வந்து நல்லா வளரணுங்கிற ஆசையிலையும் அதை வச்சுருக்குறோம். பொதுவாக வந்து நாங்கள் வில்வ மரம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து ஒரே இதில் வந்து 7 இலை இருக்குது. இதை பற்றின இது வில்வத்திலே மகாவில்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப அபூர்வமான மரம்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம இடத்துல ரொம்ப விரும்பி ரசித்து வச்ச விஷயம். எல்லாத்துலேயுமே ஒரு தெய்வீகம் இருக்கணுங்கிற நோக்கத்தில் வச்சோம். மகாவில்வம் கொஞ்சம் அபூர்வமானது தான். சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். நம்ம இடத்துலையும் வச்சுருக்கோம். இதோட இன்னொரு வெர்ஷன்னு சொல்லி ராஜவில்வம்னு சொல்லுவாங்க. வில்வம்னா சாதாரணமாக சின்ன இலையை பார்த்துருப்பீங்க. அது நல்ல பெரிய இலைகளாக இருக்கும். அதுக்கு பேரே ராஜவில்வம்னு பேர். அதுவும் நம்ம இடத்துல வச்சுருக்கோம். நம்ம அந்த திருவோட்டு மரம்லாம் வந்து வளர்றது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். இந்த இடத்துல வந்து இந்த மரம் வச்சுருக்கீங்க. இதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கய்யா. ஆன்மீகவாதிகள், பக்தியாளர்கள்லாம் சொல்லுவாங்க திருவோட்டு மரம் இருக்கிற இடத்துல சிவபெருமானுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. திருவோட்டு மரம் ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு ஞானத்திற்கான அடையாளம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கிற தேடல்களுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க. நம்முடைய அறிவையும் ஞானத்தையும் பெருக்கி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஆயுளை நீட்டி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது வளர்றதே பெருசுன்னு சொல்லுவாங்க. இங்கே எவ்வளோ அழகாக தளதளன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். வர்றவங்களுக்கு நல்ல அறிவு, நல்ல ஞானம், மேம்பட்ட ஒரு உயர் ஆயுள் கிடைக்கணுங்கிற நோக்கம், அந்த நோக்கத்தில் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா. போகர் சித்தாந்த சபை பற்றியும் போகர் அதிஷ்டானம் செஞ்சுருக்க அந்த இடத்தை பற்றியும், அந்த இடத்தினுடைய சிறப்புகள், இங்கே வர்ற மக்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு, இங்கே இருக்க ஒவ்வொரு மரங்கள், அந்த மரத்தை பற்றின டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன விதத்திலே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ ரசித்து இங்கே இருக்க ஒவ்வொரு மரத்தையும் நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி. இதை எங்களுடைய நேயர்கள் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த காணொளி வந்து ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் இந்த இடத்தை பற்றின பல புரிதலையும் தெளிவையும் கொடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும்னு நாங்க காத்திருக்கோம். நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்.